மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். மதுகுடிப்போர் குடியார சங்கம். இந்த குடியாரருக்கு எந்த வேலை இங்கே கட்சியில்? வணக்கம் நண்பர்களே. அதாவது விசுவாசமாக வேகமாக தான் செய்கிற வேலையை நேசித்து பண்ணால் 5 செகண்டு, வெறும் 5 செகண்டில் வைரல் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது எந்த வீடியோனா, ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நேற்று ஒரு வீடியோ ஃபுல் வைரலாக இருந்துச்சு. ஓபிஎஸ் உடைய கார் வருது, ஓட்டுநர் ஓட்டுறாரு, பக்கத்தில் ஓபிஎஸ் உட்காந்துருக்காரு. இவர் ரன்னிங்கில் என்ன செய்கிறாருன்னா, சீட்டு பெல்ட்டை கலட்டி வேகமாக டோரை அடைக்காமல் கூட இறங்கி ஓடுறாரு. அப்போ இதை எப்படி கிரியேட் பண்ணி விட்டாங்கன்னா, ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சார், அதனால் அது பிடிக்காமல் நடு ரோட்டில் ஓபிஎஸை இறங்கி விட்டு ஓட்டுநர் ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி விட்டாங்க. வீடியோ எடுத்தவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஃப்ரெண்டு சீட்டிலேருந்து எடுத்துருக்காரு. இவர் ஓடுனார்ல, அவர் எங்கேயும் ஓடலை. அந்த காருக்கு பின்னாடி ஒரு பொக்கே இருந்திருக்கு. அந்த பொக்கேவை எடுத்துகிட்டு போய் ஓபிஎஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக தான் ஓடிருக்காரு, வேகமாக ஓடிருக்கிறாரு. இது தெரியாமல் பல்வேறு இயக்குனர்கள் மற்றும் கதையாசிரியர்கள் ஃபுல்லாக கதை எழுதி இயக்கி அதை கிரியேட் பண்ணி ஃபுல் வைரல் ஆக்கி விட்டாங்க. 5 செகண்டு, வெறும் 5 செகண்டு தான் அவர் இறங்குறாரு, இறங்கி ஓடுறாரு. 5 செகண்டில் ஃபுல் வைரல் ஆகிட்டார். இப்போ இதோடைய உண்மைத்தன்மையை புரியாமல் நிறையா பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இன்றைக்கி கூட, இப்போ அது சம்பவம் நடந்தே நேற்று நடந்துச்சு, சரி வீடியோலாம் வேண்டாம் பழசாயிருச்சுன்னாச்சா, இன்றைக்கி இப்போ தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஒரு லெட்ரு பேட் அடித்து அந்த ஓபிஎஸோடைய டிரைவரை உசுப்பேற்றி விட்டுறாங்க. அவர்களுடைய பின்னாடி திரள்றதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். செல்லப்பாண்டியன் அவர்கள், சாத்தூர் செல்லப்பாண்டியன் அவர்கள் ஒரு லெட்ரு பேட் தயார் பண்ணி அனுப்பியிருக்காரு. அது என்னன்னு கேளுங்க. ஓட்டுநரே, உன் காலை தொட்டு வணங்குகிறோம். சேம் இதே மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்களையும் ஊசிப்பேற்றி விட்டீங்க ஆரம்ப காலத்தில். கோட்டையில் 3 முறை கொடியேற்றி அழகு பார்த்த கட்சியை அம்போன் விட்டு கட்சி மாறியவருக்கு கார் ஓட்டுவது கண்ணியமில்லை என்று காரை விட்டு இறங்கிய மானத்தமிழா, உன் வழியில் இனி காலமெல்லாம் கோட்டிற்கு பிரியாணி கட்டிங்காக ஏமாற மாட்டோம். அடா பாவியலா, 61% 2026 கோட்டையில் கொடியேற்றாமல் விட மாட்டோம். சேம் அவருடைய டிரைவரையும் நடுத்தரவில் நிப்பாட்டுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டாங்க. சரி, இது உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லி பதிவு போட்டாலும் அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் தானே நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை கைட்டு பொக்கே எடுக்கிறதுக்கு போனேன். அதை இவங்க ஒரு கண்டென்ட்டாக போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு சாதாரண டிரைவர், என் பொழப்பில் என் மண்ணலி போடுறாங்கன்னு தெரியல. தேவையா இந்த அவமானம்? நம்மளுக்கு தேவையா? செவனேன்னு அவங்களுடைய கட்சியை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய கொள்கைகளை வெளியாளர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதானே. யார் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? நம்ம தான் அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டோம். நீக்கினவர் எங்கே போனால் என்ன? ஏற்கனவே கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம், அவரை சாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்னதான் செய்கிறது? ஒரு மனுஷன் கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, அவர் என்ன செய்வார்? தனி கட்சியை ஆரம்பித்து இனிமேல் அதை கட்சியோ சின்னத்தையோ கொண்டு போகிற அளவுக்கு பெரிய காலங்கள் கிடையாது. அப்போ என்ன செய்கிறதுனா, சரி நம்மளுக்கு இன்னொரு கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய கட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்த மனுஷனை ஏயா பாடாப்படுத்துறீங்க? பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு.